இப்ப எனக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு, எனக்கு நிறைய காசு வந்துருச்சு, சிஎம் ஆயிரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நினைக்கிறாங்க. வெளியில இருந்து நீங்க பாக்குற மாதிரியான அரசியல் இன்னைக்கு கிடையாது. சினிமாவில பார்த்த நடிகனா பார்த்த மக்கள் இருக்கான்ல, அவனே உன்னை வேற மாதிரி பார்ப்பான். ஏன் விஜய் சாரை ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஏன் சொல்றாங்க? மத்தவங்க பிரிக்கிறாங்க. எவ்வளவு கெட்ட சிந்தனை பாரு. ஏன் எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னாங்க? எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாரு, ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆயிட்டாரு, 10 வருஷம் ஆயிடுச்சு மட்டும்தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஆனால் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து 20-25 வருடங்களாக அவர் திராவிட சித்தாந்தத்தின் மேலையும் மக்களுக்கான போராட்டங்கள்லையும் அவர் எத்தனை வருஷம் கலந்துகிட்டாரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது யாரும் பார்க்க மாட்டேங்கிறான். உங்களை நடிகனா பிடிக்கும், எல்லாருக்கும் தானே என்ன பிடிச்சிருந்துச்சு. எப்ப என்ன பிடிக்காம போச்சு? நான் என்னைக்கு சொன்னனோ அன்னையிலிருந்து என்ன பாதி பேருக்கு பிடிக்காம போச்சு. அப்ப என்ன இருக்கு உனக்கிட்ட? எனக்கிட்ட இல்ல ஜாதி, உனக்கிட்ட இருக்கு, உன்னுடைய பார்வையில இருக்கு. உனக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, எனக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அதே மாதிரிதான் இதுதான். நீங்க அரசியல் அவ்வளவு ஈஸியா இங்க, ஏன்னா மக்களே அவ்வளவு கரப்டடா இருக்காங்க.